சேம் அம்மா பேச்சுக்கு அம்மாவோட இது இருக்கும். குடும்பத்துல வந்து கொஞ்சம் மென்மையா இருப்பாங்க, மனவழி அமைதியா சகிப்புத்தன்மை இருக்கும் அம்மாவை போல. அந்த உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா, ஒரு தாய்மை குணம் உள்ளவங்க, பாசம், கலகலப்பா இருப்பாங்க, ஒரு சிரிப்பு, புதுணர்வு. செவ்வாய் இருந்ததுன்னா வந்துட்டு ஒரு வாக்குவாதம் சமைச்சிருக்கோம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா வந்துட்டு செவ்வாய் வந்துட்டு அந்த விமான கிரகம் அது குணா ஏற்படுத்தான். இப்போ புதன் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க குடும்பம் நல்லா சிரிச்சு பேசுறவங்க, ஒரு எல்லாமே ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறவங்க, சரியா இருக்காங்க, அவங்க எல்லாம் குடும்பத்துல இருப்பாங்க. குரு இருந்துச்சுன்னா பொறுமை, பக்தி இருக்கும், குடும்பத்துல மூத்தவங்க வந்துட்டு வழிகாட்டுறது, அவங்க சொல்லிட்டு நடக்கிறது, அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது, எல்லாமே வந்துட்டு குரு 2 இடம் தான். சுக்கரன் இருந்ததுன்னா ஆடம்பரம், கலைகளில ஆர்வம் இருப்பாங்க, ஒரு அலங்கார பொருட்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியது, இளமையா இருக்கணும்னு பாக்குறது, லக்ஸரி, வேற ஆபரணங்கள், விலையுறந்த ஆடைகள், குடும்பத்துல எல்லாமே அன்னோன்மையா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க, காதல் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து சனி பகவான். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், கரெக்டா எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. இது சனி பகவானா? சனி பகவான் மெதுவா செயல்படக்கூடியவர், கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யும். ஓகேவா? ஒரு சனி லக்னத்துல இருக்கும்போது ஒரு பொண்ணை கட்டினாங்கன்னு வச்சுனாக்கா இன்னும் கொடுத்து வச்சுருவாங்க. அதாச்சும் கோபத்துல இருக்க எல்லா வேலையும் அந்த பொண்ணு இழுத்து போட்டு பண்ணும். ரொம்ப பொறுமைசாலி, டக்குன்னு வந்துட்டு அதாச்சும் சனி அப்படின்னாலே தியாகம். ஓகேவா? இப்போ தியாக மனப்பான்மைன்றது வந்துட்டு அதிகமா இருக்கும். அதே மாதிரி தலைமுறைகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா சனி பகவான் தான். எங்க தலைமுறை 10 தலைமுறை அப்படின்றாங்கல்ல, 10 தலைக்கட்டு அப்படின்றாங்கல்ல, எல்லாமே சனி பகவான் தான். அப்போ குடும்ப பொறுப்பு வந்துட்டு அதிகமா இருக்கும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவாங்க, விட்டு போவாங்க. லவ் மேரேஜ் பண்ணவங்க குடும்பத்துல இருப்பாங்க. அவங்க குடும்பத்துல வந்துட்டு வயசு வித்தியாசம் வந்துட்டு அதிகமா இருக்கும். மேரேஜ் பண்ணவங்க 2 பேருக்குள்ள வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கும். வேற்று மதம், வேற்று ஜாதியில போய் திருமணம் பண்ணியிருப்பாங்க. இல்ல இவங்க ஏதாச்சும் வெளிநாட்டுல இருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் 2ஆம் இடத்துல ராகு தான் நடக்கும். கேது வந்துட்டு ஏற்கனவே பார்த்தோம், நம்ம வந்துட்டு கேது வந்துட்டு தடை தாமதம். அந்த குடும்பத்துல அந்த ரொம்ப யாரும் ஒருத்தர் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பமா இருக்கும். அதான் வந்துட்டு கேது. இப்போ குடும்பத்தை பத்தி பார்த்தோம், இப்போ பேச்சை பத்தி பார்த்தோம். இப்போ 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தா அவர் எப்படி பேசுவார்? போல்டா பேசுவார், அதிகாரத்தன்மையோட பேசுவார். தாய்மையோட, சாஃப்டா, பாசமா, பேச்சுல ஒரு பாசத்தோட குழப்பமாவே பேசுவாரு. அவர் பேசுறதுல வந்து தெளிவு இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சந்திரனாலே ஆசிலேஷன், அவங்க ஒரு நிலையில மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பாங்க. இல்ல அது வந்துட்டு அது மனம். ஓகேவா? அது எடுக்கிற டிசிஷன்ல மாறி மாறி இருக்கும். இது வந்து பேச்சு. நம்ம போயிட்டு ஒரு மேடையில பேசுறோம் அப்படின்னாக்கா வந்துட்டு நம்ம வந்து அப்படி பேச முடியாது இல்ல. ஓகேவா? இப்ப யார்கிட்ட பேசுறோம் அப்படின்னாலே நான் மாத்தி மாத்தி பொண்ணு அப்படின்ட்டு இந்த பேசிட்டு இருக்கும் போதே நான் சொல்ல முடியாது. இப்ப நான் பேசிட்டு 2 நாள் கழிச்சு நான் சொல்லுவேன். பட் டெய்லி நம்ம பேசுறது எப்படி, அந்த பேச்சோட தன்மை எப்படி அப்படின்னாக்கா அதுதான் நம்ம பேசணும். அவங்க வந்துட்டு கேரக்டர் வைஸ் அவங்க வந்து அப்படிதான் பட் ஆனா அவங்களோட பேச்சின் தன்மை எப்படி இருக்கும்? ஓகேங்களா? இப்போ நம்ம கம்பெனி வேலை செய்யறோம், நம்ம 10 பேர் வந்து ஒரே மாதிரி பேசுறது இல்லை. ஒருத்தர் பேசினா கண்ணீர்னு பேசுவாரு, ஒருத்தர் பேசினா ரொம்ப அவர் வாய்ஸே லோ லெவல்ல பேசுவாரு, ஒருத்தர் சிரிச்சு பேசுவாரு, ஒருத்தர் திங்கிங் மைண்ட் ஃபுல்லாவே வந்துட்டு உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி தான் பேசுவாங்க, ஒருத்தர் வந்துட்டு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் பேசுவாங்க. சரிங்களா?
அந்த அந்த பேச்சோட தன்மை கேட்கறேன். இப்போ இப்போ கல்யாணம் ஆகிட்டு 2 பேர் இருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் என்ன வந்துட்டு இதே மாதிரி தான் பேசுறாரு, இந்த வார்த்தை சொல்லி தான் பேசுறாரு அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்காங்க. அப்போ ஏன் அது நடக்குது அப்படின்னாக்கா 2ஆம் இடத்துல இருக்கிற பேச வைக்குது. ஓகேவா? அப்போ 2ல சூரியன் இருந்ததுன்னா அதிகாரத்தன்மையோட நான் தான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது வந்துட்டு மென்மையா பேசுவாங்க, ரொம்ப சாஃப்ட் நேச்சரா பேசுவாங்க. நம்ம அம்மா அப்படிதான் நம்ம கிட்ட பேசுறாங்க. போயிட்டு நம்ம அப்பா மாதிரி அம்மா அதிகாரம் பண்றது கிடையாது. சாப்பிடுப்பார், எழுந்திருப்பார், ஏன்பா சாப்பிடாம கத்துருக்கேன் அப்படின்னு தான் கேட்டு ஒண்ணுன்னா வந்து அப்பா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது புதன். அப்ப புதன் எப்படி செவ்வாய் எப்படி பேசுவோம்? செவ்வாய் கடினமா பேசுறது வந்து கொஞ்சம் கடினமான வார்த்தை, கொஞ்சம் வீண் விவாதங்கள், வீண் சண்டைகள், வாக்குவாதம் வர மாதிரி பேசுறது, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது. செவ்வாய் பேச்சு வந்துட்டு நகைச்சுவை உணர்வோடு பேசுறது, நல்ல அட்வைஸ் கொடுக்கறது, வழிகாட்டுறது. மெயினா வந்துட்டு எங்க எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் நம்மளுக்கு. நம்ம சமயோக புத்தி. நம்ம பாட்டுக்கு எங்கேயும் எல்லாத்தையும் பேச முடியாது. இங்க இதெல்லாம் பேசணும், இங்க இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அப்போ அதை கொடுக்கறது வந்துட்டு புதன். அடுத்த வந்துட்டு குரு எப்படி பேசும்? ஒரு டீச்சர் மாதிரி போதனை கொடுக்கற மாதிரி பேசுறது, ஒரு சொல்லி கொடுக்கற இதுல பேசுவாங்க. குரு அப்படின்னாலே வந்துட்டு பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடியது, அவசரம் இல்லாம பொறுமை குணத்தோட செயல்படக்கூடியவர். அதாச்சும் குரு அப்படின்றது வந்துட்டு ஞானமா, அறிவா, தெளிவா பேசக்கூடியதுதான் குரு. பேச்சு கிட்டே இருக்கலாம் போல தோணும். அடுத்து லவ்வபிள், ஸ்வீட், அந்த காதல் வார்த்தை பேசுற மாதிரி, அப்புறம் இனிமையானது. மெயினா வந்துட்டு இந்த பேச்சு திறனை வந்துட்டு மெயினா வந்துட்டு ஒரு லவ்வர்ஸ் எப்படி பேசுவாங்க, 2 பேர்ல ஒருத்தர் கவரணும் அப்படின்னாக்கா என்ன மாதிரி பேசுவாங்க, இல்ல அவங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாமே வந்துட்டு சுக்கரன் சார்ந்த பேச்சுக்கோங்க. அடுத்து வந்து சனி பகவான். சனி விஷம புத்தி அந்த மாதிரி உண்டு சார். சனி பகவான் 2ஆம் இடத்துல அப்படின்னாக்கா வந்துட்டு வீண் கலகங்கள் உருவாக்குறது. இவங்கெல்லாம் வந்துட்டு அதிகமா பேச மாட்டாங்க. இவங்க வந்துட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒரு மேடை அப்படின்னா அது ஏறி பேச மாட்டாங்க, பயம் இருக்கும். ஆனா அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கட்டுப்படுத்த முடியாது. பட் ஆனா அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்றதா இருக்கும். ஏன்னா வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு மெதுவா போற கிரகம் அப்படின்றதுனால வந்துட்டு அவங்க பெருமையா தான் பண்ணுவாங்க. நீங்க 10 வார்த்தை பேசுனீங்கன்னா அவங்க 1 வார்த்தை தான் பேசுவாங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாரு. அடுத்து ராகு எப்படி பேசுவாங்க? ரொம்ப ஒரு பில்டப்பாவே பேசுவாங்க, அந்த மாதிரி சொல்லலாமா? ரொம்ப அவங்க எல்லாமே ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க, பேசுவாங்க. அதாச்சும் ராகு 2ல இருக்கவங்க எப்படி பேசுவாங்கன்னா பேச நம்ம கால ரத்தம் அது மாதிரி பேசுவாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்களா? ஓகே, பேசிட்டே இருப்பாங்க, அதிகமா பேசிட்டே இருப்பாங்க. அவங்களோட கண்டென்ட் டாபிக் இல்லைனாலும் எப்படியாவது பேசுவாங்க. ஏதாச்சும் வந்துட்டு இந்த அரசியல் மேடை பேச்சாளர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க தெரியுங்களா. அவங்க வந்துட்டு 2ஆம் இடத்துல ராகு சம்பந்தம். நீங்க பேசணும், மிகைப்படுத்தி பேசக்கூடாது, எல்லாத்தையும் இருக்குன்னு யோசிச்சு எல்லாமே வந்துட்டு பேசவே மாட்டாங்க. கேது பேச மாட்டாரு, ரொம்ப அமைதியா இருப்பாரு, தத்துவமான கருத்துக்களை மட்டும் சொல்லுவார் நினைக்கிறேன். ரொம்ப பிலாசபிக்கலா பேசுவாங்க, சுருக்கமா பேசுவாங்க. ஓகே, மேக்ஸிமம் வந்துட்டு கேது வந்து பேசுறது. கேது வந்துட்டு அளவா பேசக்கூடிய நபர். புத்தர் மாதிரி அதிகம் பேச மாட்டாங்க, பேச மாட்டாங்க, தான் பேசுவாங்க. அதான் வந்துட்டு கேதுவோட தன்மை. அவனை சொல்ல நினைச்சேன். இப்போ குருவும் அறிவு, ஞானக்காரகன், புத்திகாரகன், புதனம் வந்துட்டு அறிவு, புதனம் வந்துட்டு சமையல். இப்போ இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம்? குரு வந்து ஒரு தலைமையான ஞானக்காரகன், லைக் ஹை லெவல் டீச்சர், இந்த மாதிரி ஹை லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் குரு. குரு வந்து அடுத்தவங்களை வழி நடத்துறதுக்கு அட்வைஸ் கொடுக்கிற ஒரு ஐ மீன் அடுத்தவங்களை வழி நடத்தக்கூடிய பேச்சுக்களே பேசுவாரு. புதன் வந்து அபவுட் செல்ஃப் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு புத்தி சாதுரியமா ஒரு விஷயத்த யோசிச்சு என்னால சொல்ல முடியும்,
ரியாக்டிவா ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா பதில் பேசும்பொழுது நான் புத்திசாலித்தனத்தோட பதில் பேசுவேன். பட் குரு 2ல இருக்கும்பொழுது அடுத்தவங்களையும் வந்து நான் கைட் பண்ணுவேன் அப்படின்னு, என்னோட பேச்சு வந்து அடுத்தவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். புதன் வந்து அனுபவித்து சொல்லக்கூடியவர் சார். அதுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் அதை தெளிவுபடுத்தி அதை வந்து உணர்ந்து அனுபவிச்சு அதன் மூலமா வெளிப்படுத்தக்கூடியது புதன். நான் உங்களுக்கு வந்துட்டு 2 கதை சொல்றேன், ஓகேங்களா? 2 கதையில யாரு புதன் யாரு குருன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல போறீங்க, நான் அப்புறம் கரெக்டாக சொல்றேன். ஒரு ராஜா, இது வந்துட்டு பைபிள்ல வந்துட்டு சாலமன் மகாராஜா, அவரை பத்தின கதை தான் இருக்கு. அப்போ ஒரு இறைவனிடத்துல வந்துட்டு அதிகமான ஞானமும் அறிவும் பெற்று இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் ஆட்சி செய்யற காலத்துல வந்துட்டு நிறைய திடீர்னு ஒரு கோர்ட் கேஸ் ஒன்று வருது. கோர்ட் கேஸ்ல என்ன வருது அப்படின்னாக்கா, ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வந்துட்டு 2 தாய்மார்களும் வந்துட்டு இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இது எனக்கு பிறந்த குழந்தை. அதுல ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பிறந்த குழந்தை, அப்ப இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு குழந்தையே பிறக்கல. அவங்க வந்துட்டு ஊர் மக்கள் அந்த காலத்துல நம்ம குழந்தை பிறகு என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து ராசி இல்லாதவங்க, இவங்க வந்துட்டு இந்த மாதிரி தத்திரம் பிடிச்சவங்க அப்படின்னு அந்த மனநிலையில வந்துட்டு ஒரு வெறுப்பாகி அவங்க வந்துட்டு இந்த குழந்தை எந்தன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குழந்தை யாருன்னு சொல்லிட்டு யாரும் தீர்வு சொல்ல முடியும். அப்ப இதை வந்துட்டு நேரம் இது வந்துட்டு சாலமன் மகாராஜா போகுது. அப்ப வந்துட்டு அவங்க ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, ஓகேங்களா? அப்போ தீர்ப்பு சொல்லி ஆகணும். ஓகே, இப்ப நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க, எப்படி சொல்லுவீங்க? அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகும்போது இமீடியட்டா அந்த பாசம் அந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வர்றது வந்து உண்மையான அம்மா வைப்பாங்க. இல்ல யாருக்கிட்ட இருந்தாலும் குழந்தை நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க உண்மையான அம்மாவை பொண்ணு. எனக்கு கிடைக்கலனாலும் யாருக்கு கிடைச்சாலும் யாருக்கிட்ட இருந்தாலும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, வந்துட்டு டக்குன்னு அந்த குழந்தைய வெட்டி 2 பேரும் இவங்க 2 பேரும் கேட்டு பாக்குறாங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஆர்டர் பண்றாரு, இந்த மாதிரி குழந்தைய வெட்டி 2 பேரும் கொடுத்துருங்க, அது பேரே கொடுத்துருங்க அப்படின்றாரு. ஒருத்தி வந்துட்டு என்ன சொல்றா, சரிங்க கொடுத்துருங்க, அதான் சரியான சொல்லுவாங்க. இன்னொருத்தி வந்து என்ன சொல்றா, ஐயோ இந்த குழந்தை யார்ட்ட நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே இவங்கதான் இவங்க உண்மையான அம்மா சொல்லிட்டு. அப்போ இந்த டைம்ல டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு பாத்தீங்களா, இது வந்து புதன், இதுதான் சமீப புத்தி. அப்போ இது புதனோட தன்மை. இன்னொரு கதை வந்துட்டு வேதாளம் விக்ரமாதித்தனோட கதை. வேதாளம் வந்துட்டு விக்ரமாதித்தன் ஒரு கதை ஒன்று கேக்குது. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ராஜா, ராணி, அந்த ராணியோட தம்பி, இப்போ 3 பேரும் வந்துட்டு ஒரு போரை முடிச்சுட்டு ஒரு கோயிலுக்குள்ள போறாங்க. இந்த கோயிலுக்குள்ள போன உடனே என்ன ஆயிடுது, எதிரி நாட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த தம்பியோட தலையும் ராஜாவோட தலையும் வெட்டிடுறாங்க. ஆனா அந்த ராணிக்கு வந்துட்டு சத்தம் உயிர்ப்பிக்கிற சக்தி இருக்குது. வந்துட்டு திருப்பி 2 பேரும் உயிர்ப்பிச்சுட்டு திருப்பி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ராஜாவோட தலை புருஷனோட தலை தம்பியோட தலை புருஷனோட இதுலையும் மாத்தி ஒட்டிடலாம். ஓகேவா? இப்போ அவன் வந்துட்டு கணவனோட வாழ்ந்தாகணும். அப்போ யார அவர் சூஸ் பண்ணணும்? தலை எங்க இருக்கோ தலையில தான் பிரெயின் இருக்கு. பிரெயின் தான் புருஷன்னு நான் நினைக்கிறேன். அங்க தலை உடம்பு தானே மாதிரி இருக்கு, பிரெயின் அங்க ஒண்ணா இருக்கும். பிரெயின் வந்துட்டு இவங்களோட பிரெயின் தானே தீர்மானிக்க போகுது. தலை எங்க இருக்கோ அதுதான் அவங்க புருஷனை ஏத்துப்பாங்க, எந்த உடம்புல இருக்கோ அந்த அவங்கள. அப்போ என்ஜான் உடம்புக்கு தலையே பிரதானம், உடல் கிடையாது. தலையிலன்னா அது வெறும் முண்டம் அப்படின்னு இருக்கும். அப்போ தலைதான் பிரதானம். அப்போ தலை ஏன்னா அங்கதான் மூஞ்ச இருக்கு. மூஞ்ச பார்த்துதான் வந்துட்டு இவங்க இன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அந்த முகத்தை பார்த்துதான். முகத்தை பார்த்துதான் வந்துட்டு தீர்மானிக்கணும். அப்போ அந்த முகம் எங்க இருக்குதோ அதைதான் இது பண்ணணும். அப்போ இந்த முகம், அப்ப இவங்கதான் இதை வச்சுதான் தீர்மானிக்கணும், இவ்வளவு பேசணும், இவ்வளவு நடக்கும், இவ்வளவு பண்றோம். ஏன்னா இந்த புத்திக்கு காரணம் குருவுக்கும் புதனுக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு கொடுக்க போற ஹோம்ஒர்க் என்னன்னா, இப்ப நீங்க பண்ற ஹோம்ஒர்க் தான் வந்துட்டு பலன் சொல்ல கூட்டிட்டு போங்களா. இப்ப இந்த 12 கிளாஸ் முடிச்சது அப்புறம் நீங்க பலன் சொல்றீங்களா, நீங்க ஆயிட்டீங்க, இப்பயே நீங்க பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா நல்லாவே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் 3 பேருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு நோட் ஒன்று வாங்குங்க.
ஒன் சைஸ் நோட், ஓகேவா? அதுல முதல்ல உங்க ஜாதகம் போட்டுக்கோங்க. அது பக்கத்துல இன்னைக்கோட கோச்சாரம், ஓகேவா? இன்னைக்கு கோச்சாரம் போட்டுட்டு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல நீ பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் போடுங்க, ஓகேவா? நீங்க நைட்டு இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் என்னென்ன நடந்துச்சு. ஆனா இவ்வளவு காரகத்தையும் பாவத்தையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா முடியாத விஷயம். ஆனா வந்துட்டு நம்ம லைஃப்ல நடக்கிற சம்பவங்களும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். காலத்துல இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அதுக்கப்புறம் நான் பண்றேன் நிறுத்திட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு டைம்ல எனக்கு பயமாகி போச்சு. நடக்கிறதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதோட ஃபியர் என்னால தாங்க முடியல, அதனால பண்றது இல்லை. பட் இப்போ வந்துட்டு நீங்க கத்துக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இது நீங்க பண்ணுங்க. நான் எப்படி நடந்துச்சு, அது எப்படி நடக்குது அப்படின்றத நான் கடைசியா கிளாஸ் முடியும்னு நான் சொல்லி தரேன். இப்போ வந்துட்டு நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்க. ஸோ டெய்லி வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு காலையில அவங்க ஜாதகம் அவங்க அதுக்கப்புறம் இது கோச்சாரம், அதோட கோச்சாரம் எது சார்? இன்னைக்கு கோச்சாரங்கிறது கோச்சாரன்றது ஒண்ணும் இல்லை. இந்த டைம் ஓடிட்டு இருக்கா, இந்த டைம்ல ஓடிட்டு இருக்கும்போது இன்னைக்கு இப்பத்தி டைம் வச்சு ஜாதகம் போடுங்க, அதான் கோச்சாரம். ஓகே, அதை போட்டுட்டு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருந்து மட்டும் குறிச்சு வைங்க. நைட் வந்து நீங்க என்னெல்லாம் சம்பவம் நடந்துச்சு, நீங்க என்கிட்ட சண்டை போட்டீங்க, நீங்க ஏதாச்சும் காசு வாங்கினீங்க, இல்ல காசு கொடுத்தீங்க, பணம் வந்துச்சு, நான் இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன், எல்லாத்தையும் வந்துட்டு லிஸ்ட் போட்டு எழுதி வைங்க, ஓகேவா? கடைசி 2 கிளாஸ் தான் ஃபுல்லா பார்க்க போறோம், ஓகேவா? கோச்சாரம் அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்துக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சார்? நீங்க என்ன சாப்பிட்டு வச்சிருக்கீங்க? சாஃப்ட்வேர்லாம் இல்ல எதுவுமே. எந்த சாப்பிடும் இல்லையா உங்கள்கிட்ட? ஓகே, நீங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இந்த ஆஸ்ட்ரோசேஜ்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல போய் பார்க்கலாமா? அந்த ஆப் ஆஸ்ட்ரோசேஜ் AI, அது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். அதுல வந்து